திருவாக்கும் செய்கருமங்கள் ஊக்கும் செஞ்சல் பெருவாக்கும் தேடும் பெருக்கும் உருவாக்கும் அதரால் ஆணைமுகத்தான் காதலால் ஊழியர்கோன் குறித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆதின் செய் கண்ணியத்தில் அணிந்துகிறானை போற்றி வாழி திருநாவொருவன் தொந்த கரும் போற்றி ஊழிமல் திருவாத பிள்ளை வாழுந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி வல்லையவர் புராண கதை உலகில் கிடைத்த செல்வமதி கொண்டத்தூர் கேட்கிறார். நண்பர்களே, இன்று திருமுறை வகுப்பில் திருப்பிரமபுரம் சூரிகாழி என்ற ஸ்தலத்தில் தேவாரம் தொடங்க வந்தோம். இந்த ஸ்தலத்துக்கு தான் 71 பதிகம். அதில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகமாக 67 பதிகம் இருக்குது. இதில் மத்தியில் நிறைய சித்திர கவிகள்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அதுபோக திருநாவுக்கரசர் ஒரு 3 பதிகமும், அது 3 பதிகத்தில் திருவிருத்தத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் கிடைச்சிருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகத்தில் ஒரு பதிகம். ஆக 71 பதிகம் இருக்கிறதுலே அதிகப்படியான பதிகம் இந்த ஸ்தலத்தில் தான். திருஞான சம்பந்தர் யாத்திரை செய்து திரும்பி வந்து தங்கின காலத்திலெல்லாம் பாடியிருக்கிறார். நிறைய சித்திரகவிகள் இடம்பெற்றிருப்பது இதில் ஒரு முக்கியமான செய்தி. அது சித்திரகவிகள் வரும்போது அதை பற்றி முன்னுரைகள்லாம் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தேவாரத்தை சிந்திக்கலாம். துடலை பொடி போதிய உள்ளாண்டவர்களவன் ஏழுடைய மலரான் முனை நாட்பணி அருள் செய்த சீருடைய பிரமாபுரம் நெறிய சிம்மானிவனந்தே அருள் நெறிய மறைவல்ல முனியதன் அலர்ந்திய பெருநெறிய பிரமாபுரம் நெறிய சிம்மானிவன் தொன்னை ஒரு நெறிய மனவை துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தங்கே வல்லவரே தொல்வினைய உடச்சாச்சு. அது சாவி கேட்டேன், போய் கேட்டோம். சாவி இல்லைன்ட்டாங்க. சரி போட்டு உடைச்சிருந்தாங்க, உடைச்சாச்சு. அவ்வளோதான். நண்பர்களே, சீர்காழி எல்லாருக்கும் அறிமுகமான தலம். திருஞான சம்பந்தனுடைய திரு அவதார தலம். அதை பற்றி நாம் அதிகமாக சொல்ல வேண்டிய ஒன்று. இந்த பதிகமும் எல்லாருக்கும் அறிமுகமான பதிகம். அதனால் இந்த பதிகத்தை பற்றி நாம் அதிகமாக உரை சொல்ல வேண்டிய வேலையும் கூட இல்லை. படிச்சுட்டு போனாலே போதுமானது அப்படிங்கிறத முதல்ல நினைவுபடுத்துகிறேன். என்றாலும் நாம் திருமுறையை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதன் பொறுத்து வெறும் மூலமாக மட்டும் சொல்லி போகாமல் கொஞ்சம் அதனுடைய பொருளையும் நாம் சிந்திப்போம். இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே பலமுறை பாடமாக கேட்டுக்கிறீர்கள், சொற்பொழிவாக கேட்டுக்கிறீர்கள். எல்லாரும் இந்த பதிகத்தை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருப்பார்கள். அதனால் அதிகமாக நான் இதில் ஒன்றும் சொல்ல வேண்டியது. தேவார பதிகத்தை பல வகையில் தொகுத்திருக்கிறார்கள். அதில் அகத்தியர் தேவார திரட்டு என்று வருவோம். அது நமக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் தேவாரத்தில் முக்கியமாக இருக்கிற பொருள்கள் எல்லாம் 8 தலைப்பில்
தொகுத்து அதுக்குரிய பதியங்களாக ஒரு 25 பதியங்களை தொகுத்திருக்கிறார். அதுல முதல்ல வச்ச தலைப்பு குருவருள். குருவருள் என்பது மூவர் பாடிய தேவாரத்துல முதல் பதியம். இவர் பாடியது தோருடையர், அதுபோல திருநாவுக்கரசர் சித்தாயிரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சித்தாபதி, தோடு கூற்று சித்தா மூன்றும் கீழுடை தேசியம் பேரருளாகும். அதனால சிவபூஜையில கூட குரு வணக்கம் செய்யற பொழுது குரு வணக்கத்துக்குரிய பாட்டு சொன்னா சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தோடு கூற்று சித்தா மூன்றும் கீழே தேசியம் பேரருளாகும் இல்லை ஒரு தொடரை சொல்லிக் கொண்டு கூட பூஜையை மேற்கொண்டு சொல்லிட்டு போகலாம். இல்லை முடிஞ்சா இந்த பதியத்தையே சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மரபு வைத்திருக்கிறார். அந்த வகையில இந்த பதிகம் மிகவும் பெருமையுடைய பதிகம். இரண்டாவது தேவார பதிகம் என்பதுல தொடக்கத்துல அமைந்த வரணும். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகம் தொடக்கத்துல அமைந்த பதிகம். ஆகையினால அடிச்சு எடுத்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டு சிவபரம்பொருள் தமிழகத்தில் இருக்கிற மக்கள், பொதுவாக உலக மக்கள் எல்லாரும் தான். ஆனா இது தமிழகத்திலே நிகழ்ந்தது ஆகையினால தமிழ் மக்களுக்கு சிறப்புரிமை உடையது. ஆச்சாரிய மூர்த்தியாக நின்று சிவஞானத்தை தெளிவிப்பதற்கு திருஞான சம்பந்தரை ஒரு இடமாக கொண்டார். அதனால ஆச்சாரிய மூர்த்திகளாக நின்று உபதேசம் செய்கின்ற காலத்தில் உபதேச பொருள் என்னவா இருக்கு, உபதேசம் செய்பவர் என்ன வகையிலே நின்று செய்வார், உபதேசம் செய்கிறவருடைய தன்மை மற்றவர்களால் எவ்வாறு அறியப்படும், அறியப்படுமா அறியப்படாதா, அறியப்படும் என்றால் எவ்வாறு அறியப்படும் என்ற செய்தியெல்லாம் இந்த பதிகத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த பதிகத்தை நாம் பொருள் சொல்லுவதுன்னு சொல்லக்கூடாது, சிந்திப்பது என்றுதான் சொல்ல வேண்டும்.